கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 126 அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படி என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அவன் என்ன சொல்ல அந்த இடத்திலே முற்படுகிறார் என்றால், வாழ்க்கையிலே வாழ்வின் பகுதிகளிலே மனிதன் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தேவனுடைய இரக்கமும் செயலும் வெளிப்பட வேண்டும். அவருடைய இரக்கமும் செயல்களும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவன்தான் கர்த்தருடைய அந்த இரக்கத்தை நிமித்த மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படி என்று சொல்லி அவன் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்து என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் அல்லது வைக்க வேண்டும் அப்படி என்கிற அந்த வாஞ்சையோடு கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கவில்லை என்றால், இரக்கம் செய்யவில்லை என்றால், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம், நம்முடைய பங்களிப்புகள் எல்லாம் அது வெறுமையும் பல சங்கடகரமான காரியங்களை கொண்டு வருகிறதுமாக இருக்கிறது. எப்பொழுது நாம் நிறைவையும் மன நிறைவோடு கூடிய சந்தோஷமான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அப்படியானால் கர்த்தர் கிரியை செய்ய நம்முடைய வாழ்வில் இடம் கொடுக்க வேண்டும். அங்கே அவன் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காரியமானாலும் கர்த்தரால் செய்ய முடியும். மரித்த லாசரு அவரை உயிரோடு எழுப்புவதற்கு இயேசு சென்ற பின்பும் அவள் மார்த்தாளும் மரியாளும் அவிசுவாசத்தினாலே தேவனுக்கு இடம் கொடுக்காமலேயே அதை புறக்கணிப்பதிலேயே கவனமாயிருந்தார்கள், அவிசுவாசத்தினாலே. ஆனால் அதை கடிந்து கொள்ளப்பட்டு அதை விசுவாசத்தின் எல்லைக்குள் வந்த பொழுது அந்த மரித்து 4 நாளான அந்த சரீரத்தையே கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தாராம். நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். அவர் நம்முடைய வாழ்வையும் அவர் மகிழ்ச்சியாக நடத்த முடியும். அதற்காக நாம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். அவிசுவாசத்தினாலேயோ அல்லது விசுவாச குறைவினாலேயோ, ஜப குறைவினாலேயோ, பரிசுத்த குறைவினாலேயோ தேவன் நம்மிலே கிரியை செய்யாதபடி தூரம் போக நாம் இடம் கொடுக்காதபடி நாம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக செம்மையான வாழ்வு வாழ்ந்து தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய இடம் கொடுப்போம். ஒரு நாள் இந்த சங்கீதக்காரனை போல நாமும் பாட முடியும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருந்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவிசுவாசத்தை நீக்கி அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கி நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். நம்மிலும் பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதை செய்வதற்கு கர்த்தருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய அவிசுவாசம், எங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமை, விசுவாச குறைவுகள், பரிசுத்த குறைவுகள் தேவன் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய தடையாயிராதபடிக்கு இந்த நாளிலேயும் இந்த சங்கீதக்காரனை போல நாங்களும் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால மகிழ்ச்சியாயிருக்கிறோம் என்று நாங்களும் சாட்சியிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.